எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் மாபெரும் கும்பாபிஷேகமானது ஜூலை 14ஆம் தேதி நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. அன்று அதிகாலை 5:45 மணி முதல் 6:15 மணிக்குள்ள இந்த மகா கும்பாபிஷேகமானது வெகு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு. இதற்காக பக்தர்கள் குவிந்திருக்கிறதுனால மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டிருக்கு. இந்த நிகழ்விற்காக போக்குவரத்து காவல்துறை சார்பில் திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதிகாலை 4:30 மணிக்கு யாகசாலையில் வைத்து பூஜித்த புனித நீர் அடங்கிய தங்க வெள்ளி குடங்கள் யாகசாலையிலிருந்து கோபுரங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. ராஜகோபுரம், வல்லப கணபதி விமானம், கோபர்த்தனாம்பிகை அம்பாள் விமான கலசங்களில் புனித நீரால் கும்பாபிஷேகமானது நடந்து முடிந்தது. மேலுமே இந்த கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கிறாங்க. திருப்பரங்குன்றம் கோவிலில் பல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. ராஜகோபுரம் இந்த வைபவத்தையொட்டி ரூபாய் 90 லட்சத்தில் கோவிலோட கம்பீரமான சுமார் 125 உயரம் கொண்ட ராஜகோபுரத்தில் பஞ்சவர்ணம் பூசப்பட்டு தயார் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்கம் அப்படிங்கிற 55 வகையான மூலிகையை கொண்டு மருந்து சாத்தப்பட்டு தயார் செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த 11ஆம் தேதி 2ஆம் காலம் மற்றும் 3ஆம் கால யாக கேள்விகள் நடந்து முடிந்தது. அதுக்கப்புறம் நேற்று காலை, முன்தினம் காலை, மாலை என 4ஆம் கால 5ஆம் கால யாக பூஜையானது நடைபெற்றது. நேற்றைய தினம் 6ஆம் கால மற்றும் 7ஆம் கால யாக பூஜைகளானது நடந்த நிலையில் ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 3:30 மணிக்கு 8ஆம் கால யாக பூஜைகளானது நிறைவு பெற்றது. தமிழகத்தில் உள்ள முக்கிய கோவில்களில் இருந்து 150 சிவாச்சிரியர்கள் யாகசாலை பூஜையை நடத்த 85 ஓதுவர்கள் மூலம் தமிழ் வேத பாராயணம் நடந்தது. அன்று அதிகாலை 4:30 மணி அளவில் யாகசாலையில் இருந்து மங்கள வாத்திகள் முழங்க ராஜகோபுரத்திற்கு தங்கம் வெள்ளி கடம் புறப்பாடு ஆரம்பமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல அதிசயங்கள் செஞ்சுருக்காங்க. அதிகாலை 5:25 மணிக்கு ராஜகோபுரத்தோட 7 கலசங்களிலுமே புனித நீரானது ஊற்றப்பட்டு கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது. இதனைத் தொடர்ந்து கோவிலோட கருவறையில் முருகப்பெருமானின் திருக்கரத்தில் மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடந்து வருகிறது. அதே மாதிரி இந்த குடமுழுக்கு விழாவை பார்க்க பக்தர்கள் ஆங்காங்கே நின்று காண்பதற்காக 27 LED திரைகளானது திருக்கோவிலோட சுற்றி வைக்கப்பட்டிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட குடிநீர் தொட்டிகளும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம திருப்பரங்குன்றம் இந்த கோவிலில் உள்ள அதிசயங்கள் என்ன, இந்த திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், அதாவது இந்த கும்பாபிஷேகத்தில் நம்மளால் கலந்துக்க முடியலையா அப்படின்னு சிந்திக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு நம்ம சென்றால் என்ன பலன்கள் கிடைக்கும்? முருகப்பெருமான் சூரனை போரில் வதம் செஞ்ச பிறகு இந்திரனோட மகளான தெய்வானையை திருமணம் செஞ்சு கொண்ட ஒரு அற்புதமான தலமாகவும் இந்த திருப்பரங்குன்றம் விளங்குகிறது. இதனால் பார்த்திங்களா, திருமண தடை இருக்கிறவங்க இங்கு வந்து வழிபட்டாலே திருமணம் விரைவில் நடைபெறும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர நம்பிக்கை. இந்த கோவில் பார்த்திங்களா, பாண்டியர்களோட காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோவில். உறுதியான கற்பாறையில் இறைவனோட திருமேனிகளானது செதுக்கப்பட்டிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலையை லிங்க வடிவில் காட்சி அளிக்கிறது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அப்படின்னும் சொல்லலாம். பரம்பொருளான சிவபெருமான் குன்று வடிவில் அருள் புரிவதால் சிவனுக்கு பரங்குன்றநாதர் அப்படிங்கிற இந்த தலம் திருப்பரங்குன்றம் என்றும் பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலானது ஒரு காலத்தில் சிவன் கோவிலாகவே இருந்திருக்கிறது. இப்போதும் விழா காலங்களில் சிவனுக்கே கொடியேற்றப்படுவதாகவும் சொல்லப்படுது. முருகப்பெருமான் குடைவரை மூர்த்தியாக இருக்கிறதுனால தான் மூலவருக்கு அபிஷேகம் கிடையாதுங்க. அவருக்கு புனுகு மட்டுமே சாற்றப்படுறாங்க. சூரனை ஆட்சி கொண்டு வெற்றி வேலுடன் முருகன் வந்து இங்கு அமர்ந்ததுனால தான் முருகரோட வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் மற்றும் பூஜைகளானது செய்யப்படுவாங்க. மேலுமே அறுபடை வீடுகளில் இந்த சிறப்பு இங்கு மட்டுமே இருக்குது அப்படின்னு சிறப்பாக சொல்லலாம். பெரும்பாலுமே முருகப்பெருமான் நின்ற கோலத்திலேயே அருள்பாலிக்காரு. ஆனால் இங்கு அமர்ந்த கோலத்தில் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் காட்சி தருவது இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
மேலுமே இந்த திருப்பரங்குன்றத்தில் இது ஒரு குடைக்கரை கோவிலாகவும் இங்குள்ள குடைவரை கோவில்கள் 8ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களோட காலகட்டமாகவும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, சுப்பிரமணியரின் திருமணம் இந்திரன் மகளான தெய்வானையுடன் இங்கு நிகழ்ந்த பழம்பெருமை வாய்ந்த இந்த கோவிலில் பல நூற்றாண்டுகளாகவே இருந்து வருகிறது. திருப்பரங்குன்றத்தில் பூஜை அப்படின்னு எடுத்துட்டோமா, பூஜை நேரங்கள் பொதுவாகவே காலை 5:30 மணிக்கு திறக்கப்பட்டு மதியம் 1 மணி வரையிலும், மீண்டும் மாலை 4 மணிக்கு நடையானது திறக்கப்பட்டு இரவு 9 மணி வரைக்குமே நடையானது சாத்தப்படும். இந்த கோவிலோட பூஜைகளோட நேரம் அப்படின்னு பார்த்தோமா, திருவனந்தல் பூஜை காலையில் 5:30 மணி முதல் 6 மணி வரையிலும், விழா பூஜையானது காலை 7 மணி முதல் 7:30 மணி வரையிலுமே, காலசந்தி பூஜையானது காலை 8 மணி முதல் 8:30 மணி வரையிலும், திருக்காலச்சாந்தி பூஜை காலை 10:30 மணி முதல் 11 மணி வரையிலும், உச்சிகால பூஜையானது மதியம் 12:30 மணி முதல் 1 மணி வரையிலுமே, சாயரட்சி பூஜையானது மாலை 5:30 மணி முதல் 6 மணிக்குள்ள அளவிலும், அர்த்தசாம பூஜையானது இரவு 8:30 மணி முதல் 9 மணி வரையிலுமே இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறும். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோவிலோட கருவறை பார்த்திங்களா, ஒரு குகை கோவிலாகும். கருவறையில் 5 குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. சுப்பிரமணிய சாமி சந்நிதி, துர்கா தேவி சந்நிதி, கற்ப விநாயகர் சந்நிதி, சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி, பவளக்கனிவாய் பெருமாள் சந்நிதி ஆகிய 5 சந்நிதிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்காங்க. சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி வாயிலுள்ள துபார பாலகர்களோட உருவங்களில் காணப்படும் ஆடை மடிப்பு, கலை அம்சங்களும் இதர சிற்ப அம்சங்களும் பிரமிக்க தக்கவையாக இந்த கோவிலில் இருக்குங்க. 5 சந்நிதிகளை தவிர திருப்பரங்குன்ற கோவிலில் அன்னபூரணி குகை கோவிலும் ஜேஷ்டா தேவிக்கான குகை கோயிலுமே இங்கே உள்ளது. அர்த்த மண்டபத்தில் சத்தியகிரீஸ்வரர் சன்னதி அடுத்துள்ள மலைப்பாறையிலுமே, பவளக்கனிவாய் பெருமாள் சன்னதி அடுத்துள்ள பாறையிலும் திருமாலோட அவதாரங்களை குறிக்கும் புடைப்பு சிற்பங்களும் உள்ளது. கோவிலோட நுழைவாயில் உள்ள 10 பெரிய கர்த்தூன்கள் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கரனை காட்டும் ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். முருகப் தெய்வானை திருமண கோலம் போன்ற கர்த்தூன்களும் சிறப்பாக இங்கு அமைந்திருக்கு. இந்த கோவிலோட கோபுரத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. கோவிலோட கோபுரமானது 46 மீட்டர் உயரம் உள்ளது. கோபுரத்தோட அடிப்பகுதி சிற்ப வேலைப்பாடுகளுக்கு ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது. இதன் சிகர பகுதியில் சுதை சிற்பங்கள் காணப்படுகிறது. சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு வடக்கில் சுவாமி சன்னதி தெருவில் பழமையான சொக்கநாதர் கோவிலும் உள்ளது. திருப்பரங்குன்றத்தில் உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவிலும் உள்ளது. திருப்பரங்குன்றத்தில் தென்பகுதியில் தென்பரங்குன்றம் உமை ஆண்டவர் குகை கோவிலும் அமைக்கப்பட்டிருக்காங்க. மலையோட வடமேற்கு பகுதியில் சமணர் கற்படுகைகள் உள்ள ஒரு குகையும் உள்ளது. இந்த கோவிலோட தல வரலாறு அப்படின்னு பார்த்தோமா, கபிலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் பிரணவம் பரம்பொருளை என்னும் பொருளுடைய மந்திரத்தோட உட்பொருளை உபதேசிக்கும் போது தன்னோட தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தாங்க. தாய்க்கு தந்தையர் பிரணவ மந்திர உபதேசம் செஞ்ச போது முருகப்பெருமானும் உபதேசத்தை கேட்டார். புனிதமான இந்த மந்திர பொருளை குருவின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் மறைமுகையாகாது, பாவம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. மேலுமே முருகப்பெருமான் பிரணவ மந்திரணத்தையும் அதனோட உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் கூட சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரேயானாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டதுனால இந்த குற்றத்தை பரிகாரம் தேடி முருகப்பெருமான் பார்த்திங்களா திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாருமே தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்த தவத்தை பாராட்டினார்கள். சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றாங்க. இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமானது இருக்கிறது. எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் அனைவருமே முதல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுதல் நல்லது அப்படிங்கிறது ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்னைக்கு காட்சி தந்தார். எனவே தைப்பூசத்தன்னைக்கு சிவபெருமானையும் முருக கடவுளையுமே வழிபடுங்கின்ற இஷ்ட சித்திகளையும் பெற முடியும். எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா 10 நாட்கள் இங்கு சிறப்பாக நடைபெறும். முருகப்பெருமான் அவதாரம் செய்ததின் நோக்கமே சூரபத்மனையும் அவனோட சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பாற்றுவதே ஆகும். அந்த வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து
சூரபத்மனை அழித்து அவனை மலையிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் துயர்வர்களையே பெற்றார்கள். இதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் தான் இந்திரன் தன்னோட மகளாகிய தெய்வானையை திருமணம் செஞ்சு கொடுத்ததாங்க விரும்பினாங்க. இதன்படி முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செஞ்ச இந்த திருப்பரங்குன்றத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதனால் பார்த்தீங்களா, இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வரதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய விரைவில் இந்த கோவிலுக்கு செல்றதுனால திருமணம் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம திருப்பரங்குன்றத்தோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ். தேங்க்யூ.